ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இது வந்து ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ண ஒரு கம்பெனி. இன்சூரன்ஸ்லாம் இதில் தான் வந்து கொடுப்பாங்க. இதுலேருந்து அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 500 வேக்கன்சி வந்துருக்கு. இதுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து என்ஐசியோட வெப்சைட். இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த பேஜ் போயிட்டீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து டேப்பில் வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் த அசிஸ்டண்ட் அப்படின்னு காட்டும். அதை கொடுத்தீங்கன்னா வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதுக்குள்ளே போய் நீங்கள் கிளிக்கர் நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து பாப்பப் ஆகி ஓப்பன் ஆகும். அதில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. உங்கள் ஃபஸ்ட் நேம் அதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். இதில் வந்து மெயில் ஐடி வந்து நான் எப்படி தரேன்றது நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மெயில் ஐடியும் மெயில் ஐடி மட்டும் அந்த ஜிமெயில் இல்லாதமா முன்னாடி இருக்குல்ல, அதை மட்டும் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன டொமைன், ஜிமெயிலா, ஹாட்மெயிலா, இல்லை yahoo.com அது வந்து செகண்ட் கொடுக்கணும். திரும்ப கன்ஃபர்மேஷனில் வந்து மொத்தமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் அது கரெக்டாக வந்து ப்ளூ டிக் ஆகி உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போக முடியலாம், ஏதாவது காட்டிக்கிட்டே இருக்கும். பேஜில் வந்து நீங்கள் உங்கள் ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பரை தான் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். கீழே இருக்க செக்யூரிட்டி கோடை வந்து கொடுத்துட்டு ஃபோன் நம்பருக்கு ஃபஸ்ட்டு ஓடிபி கொடுத்து அதை ஃபில் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் செக்யூரிட்டி கோடை வந்து கொடுத்துட்டு மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் டேப்பில் வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் அப்புறம் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சிக்னேச்சர் வந்து அது ஒரு ஏஐ வச்சு அது கிளியராக இருக்கான்னு கிளாரிஃபை பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா பிளராக இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து கடைசி டேப். இதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ காட்டிட்டு சப்மிட் பண்ணலாம். இது வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். இதில் வந்து நீங்கள் எந்தெந்த ஊருக்கு என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாண்டிச்சேரிக்கு ஒரே ஒரு வேக்கன்சி ஒன்று வந்து ஓபிசிக்கு இருக்குது, அன்ரிசர்வ்ல ஒன்று இருக்குது. டோட்டலாக 2 தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ண கம்பெனி தான். அதனால் நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் கொடுக்கலாம். ஆனால் அது ரிசர்வேஷன் அப்ளை ஆகுமான்றது டவுட்டு தான். அவங்க கேன்சல் அப்ளை ஆகாதுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஊரோட எந்த ஊருக்கு அப்ளை பண்ணாலும் அந்த ஊரோட ரீஜனல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அவங்க டெஸ்ட் வைப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்டா அப்படின்றது 40% டிசபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம் இருக்கிறது, உங்களுக்கு ஸ்க்ரப்பு வேணுமா வேணாமான்றது, அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்களா, இல்லை நீங்கள் உமனா, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா இந்த கம்பெனியில், இல்லை நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு வந்து 2 எக்ஸாம் நடக்கும். ஒன்று வந்து ப்ரிலிம்ஸ், இன்னொன்று வந்து மெயின்ஸ் நடக்கும். ப்ரிலிம்ஸோட எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். தனித்தனியாக கொடுத்ததே ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இல்லை, தனித்தனியாக தான் கொடுக்கணும். மோஸ்ட்டாக சென்னையில் தான் விழும். திரும்ப வந்து மெயின்ஸ் வந்து தமிழ்நாட்டினா சென்னையில் மட்டும்தான் நடக்கும், கேரளானா திருவனந்தபுரம் நடக்கும். அது மாதிரி ஒரு ஸ்டேட்டில் ஒரு சிட்டியில் தான் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இது எக்ஸாமும் இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அது மாதிரி தான் உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம் அதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த டேப்போட அப்ளிகேஷன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் ஆகிடும். நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் இல்லைன்னா எக்ஸர்வீஸ் வேணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ரிமைனிங் இருக்கிற எல்லாருக்குமே வந்து 850 வந்து அவங்க ஃபீஸாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, இன்டிமேஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ கைஸ். இதோட வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன்.